ஒண்ணும் இல்லாத மேட்ச்சுக்கு எதுக்குடா இவ்ளோ ஹைப்பு? ஒன் சைடா போற மேட்ச்சுக்கு ஹைப்பு மேல ஹைப்பு தந்து, கடைசில ஒண்ணுமே இல்லாம ஆடுறீங்கடா பாகிஸ்தான. இந்த வீடியோல இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானோட மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபுல் ஃபன்னோட பார்க்க போறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச்ல அபிஷேக் சர்மா இல்லன்ட்டு சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாப்புல. வந்தாரு 3 சிக்ஸ் ஒரு 4 அடிச்சு போனாரு. ஆனா இப்போ அபிஷேக் வந்தோடனே தாத்தா காமிச்சாங்க திரும்ப. சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா உள்ள வந்தாங்க. பார்த்தேன் அபிஷேக் சர்மா இன்னைக்கு கிழிக்க போறான்டா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவனை கிழிச்சிட்டாங்க. அதுவும் அபிஷேக் சர்மா மட்டும் லாஸ்ட் 6 இன்னிங்ஸ்ல 4 தடவை டக் அவுட் ஆயிருக்காரு. ஏய் வேர்ல்டு கப் வர டைம்ல ஏன் இப்படி பயமுறுத்துற? குரூப் ஸ்டேஜ்னா பரவாயில்ல. அடுத்த சூப்பர் எயிட்டையும் போயிட்டு இதே மாதிரி பண்ணாதயா. இவரை பத்தி என்ன சொல்லுது? அடிச்சா ஹிட்டு இல்லைன்னா ஃபிளாப்பு 2 இதுல ஏதோ ஒண்ணுதான். ஒன்னும் மேட்சை முடிச்சு கையில தந்துடுறான். இல்லையா டக் அவுட் அவ்வளவுதான். இவன் விக்கெட்டு போன உடனே இஷான் கிஷான்னு ஒருத்தன் வந்தான். அப்புறம் திலக் வர்மான்னு ஒருத்தன் கூட வந்தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனா அடிச்சு ஒரே ஆள் மட்டும் தான் இஷான் கிஷான். திலக் வர்மாவுக்கு ஸ்ட்ரைக்கும் தரல. செஸ்ட்ல நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இஷான் கிஷான் அடிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. எப்பா இவன் தாங்க இது எனக்கு தெரியும். இந்த 3 ஓப்பனர் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன் 3 பேர்ல இஷான் கிஷான் தான் டேஞ்சரஸ்னு எனக்கு தோணுது. இது ஏன் சொல்றேன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஷாட் கண்ட்ரோல் இருக்காது. அடிச்சா போவாங்க இல்லை அவுட்டு. ஆனால் இஷான் கிஷானுக்கு 100% கண்ட்ரோலோட ஆடுறாங்க. ஒரு ஷாட் எங்கே அடிக்கணும் எங்கே போகணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவரும் ஒரே ஆள் மட்டும் 77 ரன். டீமோட ஸ்கோரு 85 நினைக்கிறேன். இவர் ஒரு ஆள் 77 ரன். பார்த்துக்கோங்க வேற மாதிரி ஆடினாரு. அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் நம்ம கேப்டன் வந்தாரு. 2 பேரும் மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டி 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 எடுத்துப்பான். திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து பஞ்சாயத்து பாயிண்ட் வரட்டும் நானும் வெயிட்ல இருந்தேன். ஆனால் 2 பேரும் அவுட் ஆகிட்டு காமிட்டாங்க. அப்புறமா ஹார்திக் பாண்டியா இவனால நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரா. இப்படி வந்துட்டு ஒரு நான் தான்டா பெரிய ஆளு அழகி கொண்டு அடிச்சாரு. கடைசியில் மூஞ்சிச்சு அதுவும். சூரியகுமார் அதோட ஒன்றும் பண்ண முடியல. சிதறக்கரமாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே 200 தாண்டி போயிட்டு இருந்த ஸ்கோரு திடீர்னு 180 இருந்துச்சு. அப்போ பார்த்தா 170 போய் தான் அடிக்காங்க. அதே கடைசியாக சிவன் துபே ஒரு நல்ல கேமியா வந்தாரு. ரிங்கு சிங் நல்லா ஒரு கேமியா வந்தாரு. அக்சர் பட்டேல் ஒரே பால் தான் கிடச்சிது. அவுட் ஆயிட்டாரு. இப்போ ரிங்கு சிங்குக்கும் சிவன் துபேக்கு நடுவில் வேற ஒரு ரன் பிரச்சனை கூட்டிட்டு இருந்தது. இது இப்போ மட்டும் நடக்கல. நான் ரெகுலராக பார்க்குறேன். ரிங்கு சிங்குக்கும் சிவன் துபேக்கும் அந்த ரன் ஓடுறது நிறைய பிரச்சனை இருக்கு. சும்மா சொல்லக்கூடாங்க. அவன் டீம்ல பார்ட் டைம் நல்லா போட்டு போயிட்டானுங்க. சல்மான் ஆகா 2 ஓவர் போறான். அவன் பார்ப்பிலே கேப்டனா இருந்துட்டு ஓவர் அவர் தான் போறாரு. அப்புறம் அந்த சைமன் ஹாய்ப் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆப்ல 4 ஓவர் பந்தும் போட்டாரு. 3 விக்கெட் எடுத்துட்டான். பார்த்தா எல்லாம் இவரெல்லாம் விக்கெட் எடுத்துட்டு போயிடாங்க. அப்புறம் அந்த தரிக் 4 ஓவருக்கு 24 ரன் ஒரே விக்கெட்டு. அவர் பவுலிங் ஆப்ஷன் எல்லாரும் குறை சொன்னதும். ஆனா ஐசிசி பவுலிங் ஆப்ஷன் 2 டைம் டெஸ்ட் பண்ணி அப்புல் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் நம்ம பிளேயர்ஸை விளையாட கற்றுக்கணும். அப்படியே ஒரு 175 அடிச்சாங்கப்பா. அதுவும் இதை பிச்சு வேற மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்காக இருக்குது. ஸோ அதனால் 176 அடிச்சா போதும்னு நினச்சிட்டு நம்ம ஜெயிச்சு தான் நானும் வந்தேன். இந்தியா ஜெயிச்சேன் அப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு ஆரம்பித்தாங்க. வந்தாங்க ஹார்திக் பாண்டியா ஓலை தூக்கி விட்டான். ஒரு விக்கெட்டு அவர்தான் காலி ஆகிட்டு கிளம்பிட்டாரு. 2வது ஒரு ஃபர்ஸ்ட்டாக ட்ரெஸ் போல 6 அடிச்சிட்டான் அந்த ஆய்வு. அப்புறம் பார்த்தோன்னா தெரியுது 2வது போலே தாயான் ஸ்டெயிட்டாக ஒரு ஏக்கர் விட்டான் காலி ஆகிட்டான். அப்புறம் என்ன அவன் டீம் கேப்டனும் காலி ஆகிட்டாரு. பும்ரா முடிச்சு விட்டாப்புல அவரையும். அதுக்கடுத்து வந்தாங்க பாபர் அசாம். எப்போ பாபர் அசாம்ன்றாங்க. அதுவும் போல்டு தான் ஸ்டெயிட்டா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. உஸ்மான் கான் ஒரு பையன் எனக்கு கீப்பிங் செம்மையாக ஆடினான். பேட்டிங்கு வேற மாதிரி ஆடினான். அவன் மட்டும் தனியாக நின்று ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரன் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் சேர்ந்து வச்சு முடிச்சு விட்டான் அவன் பேட்டிங் லைன். அப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்துட்டு கடைசி ஒரு விக்கெட் எடுத்துட்டு அவ்வளோதான். இந்த மேட்சுக்கெல்லாம் இவ்வளோ ஐப்பு காட்டினீங்க. எல்லா டைமும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்ன்றீங்க. ஆனால் எல்லா மேட்சும் அடி தானே வாங்குறாங்க பாகிஸ்தான். இதுக்கு எதுக்காக இவ்வளோ ஐப்பு தரீங்க? அதுவும் அந்த மேட்சுக்கு ஹைப்பே கிடையாது. ஏன் அடை 2 பேரும் மாற்றி தப்பு தாராத ஹைப்பு நல்லா செம்மையாக பார்க்கலாம் ஜாலியா. ஒரு ஒன் சைடாகவே இருக்கலாம் எல்லா டைமும். நேற்று மேட்ச் அந்த என்ன தெரியுது? இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னமும் தெரியுது. மேபி அவிஷ் சர்மா ஃபார்முக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் படிச்சு ஆடணும்னு தோணுது. அப்போ எனக்கு அந்த பேட்டில் ரிங்கு சிங் அவ்வளோ ஃபார்ம் தாங்க. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் அக்சர் பட்டேலோட பேட்டிங் கன்சர்ன். அவர் பேட்டிங்கே தர மாட்டாங்களாம். பட் இருந்தாலும் டெஸ்டில் வச்சு அடிக்க மாட்டார் அவரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இங்கே இதெல்லாம் இன்னும் வேணாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு மற்றவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டி விட்டுக்குங்க.